அநியாயமாய் குற்றம் சாட்டப்படுகின்றேனா? பிரைஸ் தி லார்ட். இயேசு பழிக்கப்பட்ட பொழுது பதிலுக்கு பழிக்கவில்லை. துன்புறுத்தப்பட்ட பொழுது அச்சுறுத்தவில்லை. நியாயமாக தீர்ப்பு வழங்குவோரிடம் தம்மை ஒப்படைத்தார் என 1 பேதுரு 2:23 வாசிக்கின்றோம். சர்வ உலகத்தையும் படைத்து ஆண்டு வருகின்ற நம் அன்பர் இயேசு குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகின்ற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று ஏசாயா 53:7 நாம் பார்க்கிறோம். அவரை குற்றம் சாட்டியது யார்? அவரால் படைக்கப்பட்ட அவரது படைப்புகள். அவரால் திருப்பி தனது நியாயத்தை எடுத்து கூறியிருக்க முடியும். தன் தந்தையிடம் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தால், அதாவது தந்தையிடம் வேண்டிக் கொண்டிருந்தால், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை தன்னிடத்தில் அனுப்ப மாட்டாரா என்று பேதுருவிடம் மத்தேயு 26:53 சொன்னதை நாம் பார்க்கிறோம். இதை பேதுருவிடம்தான் சொன்னாரே தவிர தன்னை குற்றப்படுத்தியவர்களிடம் அவர் பேசவே இல்லை, மறுமொழி கூறவே இல்லை. எப்பேற்பட்ட சாந்தம், அமைதி! நினைத்தே பார்க்க முடியவில்லை அன்பானவர்களே. எப்படி அவரால் அப்படி இருந்திருக்க முடியும்? சர்வ ஞானியான தன்னை தூசியிலும் தூசியான மனிதன் திட்டுகிறான், முகத்தில் காரி துப்புகிறான், சிலுவையில் அறைகிறான். பறந்து விரிந்து கிடந்த செங்கடலை 2ஆக பிரித்த தனக்கு, இறந்த லாசருவை உயிரோடு எழுப்பிய தனக்கு, இவர்களை ஒரு நொடியில் சாய்ப்பது ஒரு காரியமே இல்லை என்று தெரிந்திருந்தும் வாய் கூட திறக்கவில்லை. ஏன்? அவர் இவ்வுலகத்திற்கு தான் வந்த நோக்கத்தை நன்றாக தெளிவாக அறிந்திருந்ததினால்தான். நீர் யூதரின் அரசனா என்று பிலாத்து கேட்டபொழுது கூட, ஆம், நான் தான் அவர்களை படைத்தேன், எகிப்திலிருந்து அவர்கள் மூதாதையரை நான் தான் கூட்டிக் கொண்டு வந்தேன் என்றெல்லாம் சொல்லி தான் கடவுள் என்பதை அவர் நிரூபிக்கவில்லை, முயற்சியும் செய்யவில்லை, பெரிய லெக்சர் கொடுக்கவில்லை. அவ்வளவு தாழ்மை. ஆம் அன்பானவர்களே, அவரின் பிள்ளைகளாகிய நாம் இந்த பாடத்தை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். என்னை குறித்து குற்றப்படுத்துகின்றவர்கள் ஒரு வார்த்தை பேசினால் நான் 4 வார்த்தையாவது பேசியே ஆக வேண்டும், இல்லை என்றால் நான் தான் தவறு செய்துவிட்டேன் என மற்றவர்கள் நினைப்பார்கள் என்று நம்மை நாமே நியாயப்படுத்தி கொண்டு மறுமொழி பேசுகின்றோமே. அநியாயமாக குற்றம் சாட்டப்படும் பொழுது மனம் அதிகமாக தான் வேதனைப்படும், கோபம்தான் வரும். அப்பொழுது நம் வார்த்தைகளும் மிகவும் கடுமையாக தான் இருக்கும். பேசக்கூடாத வார்த்தைகளை நம்மை அறியாமலேயே பேசிவிடுவோம். அதனால் இயேசுவை போல அவரின் அன்பு பிள்ளைகளாக அமைதியாக இருப்பதே மேல். அதைவிட முக்கியமான காரியம் அன்பானவர்களே, மனதிற்குள் பரிசுத்த ஆவியே, நான் பேச வேண்டும் என்றால், இவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால், வார்த்தைகளை என் நாவில் வையும் என்று ஒரு வினாடி ஜெபத்தை மட்டும் சொன்னால் போதும். உண்மையிலேயே நாம் திரும்ப பேச வேண்டுமென்றால் பரிசுத்த ஆவியானவர் ஞானமான வார்த்தைகளை நம் நாவில் வைப்பார், அல்லது அமைதியாக இருக்க நமக்கு உதவி புரிவார். நாம் அநேக முறை தூய ஆவியின் உதவியை வேண்டாததினால்தான் எதையாவது பேசிவிட்டு மன வருத்தத்தை பெரிதாக்கி, ஐயோ ஏன் நான் அப்படி பேசினேனே எனக்கே தெரியல, பேசாமல் இருந்திருக்கணும், அமைதியாக இருந்திருக்கலாமே என்று புலம்புகிறோம். ஆம் அன்பானவர்களே, கோபத்தை அடக்க எதுவும் பேசாமல் மனதிற்குள் 10 வரை எண்ணுங்கள் என்று மனவியல் நிபுணர்கள் சொல்லுவார்கள். ஆனால் மனதிற்குள்ளேயே, இயேசுவே, இந்த குற்றச்சாட்டை அப்படியே உம்மிடம் அனுப்புகிறேன், நீர் பார்த்து கொள்ளும் என்று ஒரு வினாடி ஜெபம் சொன்னால் போதும். பிசாசுகள் நடுங்கும் இயேசு என்ற வார்த்தையை கேட்ட உடனேயே. ஆம், புனித பவுல் இவ்வாறு நடந்து கொள்ளும் பொழுது எதிரிகளின் தலையில் நாம் அக்கினி தணலை கொட்டுகிறோம் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பானவர்களே, அநியாய குற்றச்சாட்டுகளை கூறும் மனிதனின் உடலில் புகுந்து நம்மை வேதனைப்படுத்தும் பிசாசு ஓடி போய்விடுவான் இயேசு என்ற பெயரை நாம் மனதில் சொல்லும் பொழுது. விளைவு சமாதான குலைச்சல்கள் நீக்கப்பட்டு சமாதானம் பிறக்கும். இப்படிப்பட்ட அருமையான பாடத்தை கற்றுத்தந்திருக்கின்ற, செய்து காண்பித்த இயேசுவை போல அமைதியாக இருப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். சமாதான பிரபுவே, வேதனை தரும் மனிதர்கள் பின்னால் எனக்குரிய ஆசீர்வாதம் மறைந்திருக்கிறது என்பதை என் விசுவாச கண்களினால் பார்த்து அதற்காக உமக்கு நன்றி கூறி அமைதியாக இருக்க கிருபை புரியும். ஆமென்.